ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எஸ்பிஐலேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீசர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். இது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வர நோட்டிஃபிகேஷன். இதுல என்ன ஒரு ஆட் ஆன் பார்த்தீங்கன்னா, இது கிடையாது, எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ நீங்க அப்ளை பண்ணி இன்டர்வியூ குடுத்து நீங்க வேலைக்கு போலாம். கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இருக்கும். ஸோ 5 to 8 இயர்ஸ்க்குள்ள இருக்கும். என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு பார்த்துடலாம். ஸோ இதான் விபி ஹெல்த், ஏவிபி வெல்த் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 2த்துக்கும் வந்து மேபி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. கஸ்டமர் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க வந்து நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னா, நீங்க 2, 3 போஸ்ட் கூட போடலாம். ஸோ மொத்தம் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 500 + 700 + ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 கூட வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட 9000 வேகன்சிஸ் 900 வேகன்சிஸ் கிட்ட வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா? ஸோ அத நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்க்கிள்ஸ்ல என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு போட்டுக்கோங்க. சென்னையில 31, 12 அண்ட் 12 இருக்கு. ஸோ நீங்க இத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேண்டாம். கான்ட்ராக்ட் பேசிஸ் என்னென்ன பீரியட்க்குன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ 5 இயர்ஸ் + ரெனியூவபிள் ஃபார் அனதர் 4 இயர்ஸ். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பே ஸ்கேல். இதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. இப்பதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முக்கியமானது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட்டா இருக்கணும். நீங்க விபி வெல்த்க்கு போறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சிருந்திருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எம்பிஏஸ்க்கான சில சர்டிஃபைட் கோர்சஸ் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆட் ஆனா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 6 இயர்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து ஏவிபி வெல்த். இதுக்கு வந்து கிராஜுவேட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுவும் இதுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க போஸ்ட் கிராஜுவேட் சாரி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கிராஜுவேட்டா இருக்கணும். அது என்ன என்ன டிகிரியா வேணா இருக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ நீங்க வந்து இதில கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து டோர் ஸ்டெப் பேங்கிங் டூ கிளையண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் அலையிற மாரி பிசிக்கலி நீங்க அலையிற மாரி இருக்கும் அவ்வளோதான். பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். பேங்க் சைட்ல போணும்னு நெனைக்கிறவங்களுக்கு. ஸோ யூசுவலா உங்களுக்கு எப்பயும் போல 30 டேஸ் லீவு, நோட்டீஸ் பீரியடு எல்லாமே இருக்கும். ஸோ டைரக்ட்டா உங்களுக்கு வந்து கா கால் லெட்டர் குடுத்துருவாங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மெயில்ல கால் லெட்டர் வந்துரும். நீங்க போயிட்டு நீங்க இன்டர்வியூ குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதில நீங்க எடுக்கிற மார்க்க பொறுத்து அவங்க கூப்பிடலாம். ஸோ இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுல வேணா இருக்கும். நீங்க நேரா போலாம். இல்ல டெலிஃபோனிக் இருக்கும். இல்ல வீடியோ இன்டர்வியூ இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க பேங்க் சைட் டிசைட் பண்றது தான். நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்கங்கிறத பொறுத்து அவங்க மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி, ஆ அதுக்காக கூப்பிடுவாங்க. நீங்க 100 மார்க்குக்கு இன்டர்வியூ குடுப்பீங்க. ஸோ சிடிசி எல்லாமே நெகோஷியபிள் தான். ஸோ அத நீங்க பார்த்துக்கலாம். பிரச்சனை இல்ல. நீங்க மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் வெப்சைட். ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கங்கிறது கீழ டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும். ஸோ இப்ப நீங்க ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி ஜாப்க்கு நீங்க போகலாம். பிகாஸ் பேங்க் சைட் போகும்போது நீங்க எப்படியும் நீங்க ஒரு பேங்கரா தான் இருப்பீங்க. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் வருதோ அது எல்லாமே நீங்களும் அனுபவிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் நான் கீழ குடுக்குறேன். ப்ரொவைடட் உங்களுக்கு இது ஓகே அப்டின்னா, நீங்க எதுக்கு போகலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்டின்னா, ஏன்னா எப்பயோ வர்ற எக்ஸாம்க்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுக்கு, இப்படி கிட்டக்க வர்ற ஆப்பர்ச்சுனிட்டீஸ யூஸ் பண்ணலாம் விடாம. ஸோ டைம் இருந்தா இப்ப ஸ்க்ரீன்ல தெரியிற வெப்சைட்ல போய் பாருங்க. இந்த பிடிஎஃப்ப படிங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் ஆல் தி பெஸ்ட் கைஸ்.